சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தா சேது வந்து தமிழுக்காக வந்து அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில போயிட்டு, அங்கே 3 வேளையும் அங்கே அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு குடுத்துருக்காரு. அத வந்துட்டு அங்கே உள்ளவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி சொல்றாங்க. இத கேட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்படியே அழுகுறாங்க. இந்த பிறந்த நாளை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட பிறந்த நாளுக்கு யாருமே கொடுக்க முடியாத பரிசு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. அப்படியே தனமும் சொல்கிறாங்க, பாத்தியாக்கா நீ தான் மாமாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. மாமா பாரு உனக்காக எம்புட்டு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்காக தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க. தனமும் படுத்துறாங்க. இங்கிட்ட தமிழ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து வெளியே படுத்திருக்காரு. சேதுவுக்கு வந்து மனசில் துடிக்குது, நம்ம தமிழுக்கு ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழை வந்து அவங்க அப்பாவுக்காக காட்டுக்குள்ளே போனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போகிறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. மணியை பார்த்தா 11:59. 12 மணிக்குள்ள சேது வந்து தமிழுக்கிட்ட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்லிடுறாரு. அப்படியே தமிழ் வந்து உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. வேகமாக தமிழ் போய் சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அவங்களே மறந்து நிற்கிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரி வந்த பார்த்துட்டு, என்னது இவனும் அவளும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, இதுகளை பார்த்தா விவாகரத்து வாங்குற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு கிடக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே அவங்களே மறந்து நிற்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சுயநினைவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போகிறாங்க. அப்புறம் சேது சொல்கிறாரு, தானோ உங்ககிட்ட உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னா, அதனால தான் சரி நீயும் என் கூட இருக்க, அதனால தான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே மழுப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு உட்காந்துருக்காங்க. சேதுவை நினச்சி பார்த்துட்டே எல்லோரும் தூங்கிடுறாங்க. காலையில் ஆகிருது. அப்புறம் தமிழ் வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வீக்கம் குறையலை, ஒரு மாதிரி வலியாகவே இருக்குது. அப்புறம் பார்த்தா மலர் வராங்க. என்னக்கா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும், இல்லை தமிழே உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு மலர் சொல்லவும், இல்லைக்கா எனக்கு எந்த உதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி தமிழே என்ன பின்னாடி இன்னும் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்கவும், அக்கா அது பெரிய இதுவாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. நீ காட்டுக்குள்ளே போனேன்னு சொன்னேல, அப்போது உனக்கு எப்படி இந்த அடிபட்டுச்சு? நீ மருந்து எடுத்தியா என்ன? அந்த மருந்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அக்கா இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன்க்கா, மருந்து எடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேங்க்கா. அப்போ தான் இவர் வந்து யாரோ என் தலையில் பின்னாடி வந்து அடிச்சுட்டு என்னை மயக்கம் போட வச்சுட்டாங்க. முழிச்சு பார்த்தா நான் ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கேன். அது மட்டும் இல்லாமல் போஸு தான் வந்து இந்த மாதிரி மருந்து எடுத்து கொண்டு வந்து மாமாவை காப்பாற்றினதா சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த போஸு என்னை தலையில் அடித்து போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் மலர்கிட்ட சொல்லவும், இதை கேட்டுட்டு மலர் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன தமிழ் சொல்கிற அப்படின்னு. ஆமாக்கா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும், தமிழ் வந்து மலர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் மலர் அப்படியே கோவப்பட்டு நிற்கிறாங்க. என்ன தமிழ் இதை நீ முன்னாடியே மாமா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வேண்டாங்க்கா இது எதுக்குக்கா நம்ம பெருசு பண்ணிக்கிட்டு, இதை சொன்னால் யாருக்கா நம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தமிழே இந்த விஷயம் கண்டிப்பாக மாமாவுக்கு தெரிஞ்சே ஆகணும், அதுவும் இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட தமிழ் வந்து மலர்கிட்ட கேட்கவும், அக்கா அது வந்து தமிழே இன்னைக்கு அந்த போஸுக்கும் அங்கே எம்எல்ஏவோட பொண்ணு விவாகரத்து ஆகி வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கும் இப்போது கல்யாணம் நடக்க போகுது. இவன் இன்னும் திருந்துற மாதிரி கிடையாது. அந்த பொண்ணோட வாழ்க்கையையும் இவன் கெடுத்துருவான். தயவு செஞ்சு இந்த உண்மையை மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா வேகமாக வந்துட்டு மலர் வந்து தமிழோட கையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்குங்க. ஈஸ்வரி சொல்லுது,
அதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு, கையோட தட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் அப்பத்தா வந்து சொல்கிறாங்க, எதுக்கு அதுக்குள்ளே அவசரம் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை அதான் 2 பேத்துக்கும் பிடிச்சி போச்சுல, எதுக்கு நம்ம வளவளன்னு பேசிக்கிட்டு தட்டை மாற்றிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழும் மலரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து தட்டை மாற்ற போகுது. 1 நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படியே தட்டு மாத்துறத நிறுத்திடுறாங்க. என்ன மலர், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு அவங்க கேட்குறாரு. ஒரு பக்கம் ஈஸ்வரி அப்படியே முறைச்சி பார்த்து நிற்கிது. என்ன எதுக்குடி நீ இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேச வரல, நான் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. மாமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் உசுரை காப்பாற்றினது இந்த போஸ் கிடையாது மாமா, தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. ஆமாம் மாமா, அந்த காட்டுக்குள்ளே தமிழ் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கா. இந்த போஸ் தமிழை அடித்து போட்டுட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. தமிழும் நிற்கிறாங்க. இந்த ஈஸ்வரி மாமா இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, நம்ம போஸுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பொறாம பிடிச்சி போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, இல்லை மாமா, அக்கா சொல்கிறது உண்மைதான், நான் மருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த போஸ் என்னை தலையில் அடிச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்த மருந்தை அவன் எடுத்துகிட்டு வந்ததா நாடகம் போட்டுட்டான் மாமா. இவனோட திருட்டு புத்தி இன்னும் குறையவே இல்லை, இவன் திருந்துற மாதிரியே இல்லை மாமா. இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் நம்ம சீரழிக்க கூடாது மாமா. அந்த பொண்ணு ஏற்கனவே விவாகரத்தாகி வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும், இவங்கிட்ட சிக்கிடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. கரெக்டாக போலீஸும் வர்றாங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்னு சொல்லவும், என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு ராஜவங்க கேட்குறாரு. சார், இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி யார் அப்படின்னு கேட்கவும், நான் தான் சார் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்படியாம்மா, நீ தான் தமிழ்ச்செல்வியா அப்படின்னு இங்கே போலீஸெல்லாம் கேட்குறாங்க. சார், இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வந்த அந்த சிறுமலை கிராமத்திலேருந்து எங்களுக்கு ஒரு சிசிடிவி காட்சி வந்திருக்கு சார். அங்கே வனத்துறையினர் எங்களுக்கு ஒரு சிசிடிவி காட்சி அனுப்பியிருக்காங்க. அங்கே உள்ள விலங்குகளெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ஒரு கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பதிவாயிருக்கு சார். உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் அந்த மருந்து எடுத்திருக்காங்க. வர்ற வழியில் யாரோ அந்த பொண்ணை அடித்து போட்டுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. சாட்சியோட இந்த போஸ் மாட்டிக்கிட்டான், ஈஸ்வரியும் வசமாக மாட்டிக்கிருச்சு. அப்படியா போகுது கதை அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க போஸை போட்டு அடியடி நடிச்சிடுறாரு. சேது உண்மை தெரிஞ்சு போஸை அடிச்சிடுறாரு. அதானே உன் புள்ள திருந்துறதாவது ஏதாவது, இவெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க ரொம்ப கோவப்பட்டு போஸை அடித்து வெளியே தள்ளி விட்டுறாரு. சிற்றரசு இதெல்லாம் பார்த்துட்டு என்னையா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு சிற்றரசு, இப்போது இந்த பொண்ணு உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த பையன் உன் பொண்ணுக்கு வேண்டாம், தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சிற்றரசுக்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த சிற்றரசும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா போலீஸ் நம்ம போஸை அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அங்கே இழுத்துட்டு போகிறாங்க. இங்கிட்ட ஈஸ்வரி கதறிக்கிட்டு இருக்கு. ராஜவங்க தமிழ்கிட்ட, ஏமா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, இந்த விஷயத்த சொன்னால் யார் மாமா நம்புவா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ராஜவங்க கையெடுத்து கும்பிட்றாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.